பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேதத்தில் இருந்து நாம் தியானிக்கக்கூடிய வேத பகுதி ஏசாயாவின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர். அவர் மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தவர். இந்த நாளிலும் அவர் வேத வசனத்தின்படியாக அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து, எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில தினமும் கண்ணீரின் வாழ்க்கையில தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தில் நிமித்தமாய் ஏற்பட்ட பிரிவினைகளோ, பிரச்சனைகளோ, போராட்டங்களோ, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் நான் வாழணும், இது எதுக்கு நான் வாழணும் என்று சொல்லி அநேக நேரங்களில கண்ணீரின் வாழ்க்கையில தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரி, உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதியில நீ அனுதினமும் கண்ணீரின் வாழ்க்கையில இருக்கிறையா? என்னை தேற்ற ஒருவரும் இல்லை, என்னை ஆற்ற ஒருவரும் இல்லை, என் வாழ்க்கை கண்ணீரின் வாழ்க்கையிலேயே இருந்து விடுமோ என்று சொல்லி ஆனால் தினமும் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? உன் கண்ணீரை துடைக்கதான் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே இந்த வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் எல்லா ஜனங்களின் கண்ணீரை அவர் இந்த நாளிலே துடைக்க போகிறார். உன் வாழ்க்கையில எந்த காரியத்துல நீ துக்கமா இருக்கிற, நீ கலங்கி கொண்டிருக்கிற, உன் வாழ்க்கையில எது உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது? அனுதினமும் உன் வாழ்க்கை ஒரு சித்திரவதை வாழ்க்கையாக இருக்கலாம், ஒரு போராட்டத்தின் வாழ்க்கையா இருக்கலாம், ஒரு பிரச்சனையின் வாழ்க்கையா இருக்கலாம், அல்லது கணவன் மனைவிக்குள்ளாக அடிக்கடிக்கு ஏற்படுகிற ஒரு தேவையில்லாத ஒரு சின்ன காரியத்தில் ஏற்படுகிற அந்த பிரச்சனைகளின் நிமித்தமாக நீ வேதனைப்பட்டு இருக்கலாம், அல்லது பிள்ளைகளின் நிமித்தமாய் நீங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் அனுதினமும் உங்களுடைய வாழ்க்கையில உங்க நிம்மதியை கெடுத்துக் கொண்டிருக்கலாம், உங்க சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருக்கலாம், உங்களுடைய சந்தோஷத்தை கெடுத்துக் கொண்டிருக்கலாம். அது நிமித்தமாக நீங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒருவேளை கணவனுக்கே தெரியாம மனைவி அழுது கொண்டிருக்கலாம், மனைவிக்கு தெரியாம கணவன் அழுது கொண்டிருக்கலாம். உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் அந்த நாளிலே துடைக்க போகிறார். எந்த காரியத்தை குறித்து நீங்க அழுது கொண்டிருந்தீர்களோ, எந்த காரியத்தை குறித்து நீங்க கலங்கி கொண்டிருந்தீர்களோ, எந்த காரியத்தை குறித்து நீங்க பயந்து கொண்டிருந்தீர்களோ, உங்களுடைய கலக்கங்களையும் பயங்களையும் கர்த்தர் நீக்கி உங்க வாழ்க்கையில் உள்ள கண்ணீரை அவர் துடைக்க போகிறார். எந்த இடத்துல நீங்க அவமானப்பட்டீர்களோ, எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல நீங்க தலை குனிந்து போனீர்களோ, அதே இடத்திலே கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். யாருக்கு முன்பாக நீங்க வெட்கப்பட்டு அவமானப்பட்டு தலை குனிந்து நின்றீர்களோ, அவர்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களை ஆச்சரியப்படும்படியாக நடத்த போகிறார். ஹல்லேலூயா. உங்களை அவர் வாளாக்காமல் தலையாக்குவார், உங்களை அவர் கீழாக்காமல் மேலாக்குவார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில எந்த காரியத்துல நீங்க இதுவரைக்கும் கண்ணீர்
சிந்தி நீங்க வேதனைப்பட்டு ஒவ்வொரு நாள் உங்க வாழ்க்கை கண்ணீரின் வாழ்க்கையில இருந்ததோ, இன்று முதல் உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் துடைக்க போகிறார். வேதம் சொல்லுகிறதே, நீ இனி அழுது கொண்டு இராய், உன் அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். இன்று முதல் உன் வாழ்க்கையில இதுவரைக்கு நீ எந்த காரியத்தை குறித்து அழுது கொண்டிருந்தாயோ, இனி உன் வாழ்க்கையில் அந்த அழுகையின் சத்தம் கேட்கப்படுவதே இல்லை. இன்று முதல் உங்களுடைய துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாக மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. இன்று முதல் நீங்க விசுவாசிங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்று முதல் ஆண்டவரே, என் வாழ்க்கையில இருந்த கண்ணீரின் வாழ்க்கையை என்னை விட்டு நீக்கி போடுங்க. இன்று முதல் என் வாழ்க்கையை சந்தோஷமாக்குங்க என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தை நோக்கி செபியுங்கள். இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அற்புதத்தை பார்ப்பீர்கள். இன்று முதல் அதிசயங்களை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க வாழ்க்கையை நடத்துகிறதை உங்களுடைய கண்கள் காணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா, நீர் அவர்களுடைய கண்ணீரை கர்த்தர் துடைத்து, அவர்களுடைய துக்கங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தோஷமாக மாற்றுவீரார். வேத வசனத்தின்படி கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களில் இருந்து கண்ணீரை துடைத்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இதை சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அதன்படியாக எந்த இடத்துல ஆண்டவரை அவமானப்பட்டார்களோ, வைக்கப்பட்டார்களோ, தலை குனிந்து போனார்கள், அவர்கள் கண்கள் முன்பாக இவர்களுடைய தலையை கர்த்தர் உயர்த்துவீராக. இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுதும் கூட வியாதியின் நிமித்தமாய் ஒவ்வொரு நாளும் கண்ணீரின் வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவருடைய வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகமாவதாக. எந்த மாந்திரிக சூனியத்தின் நிமித்தம் பாதிக்கப்பட்டு விடுதலை ஆக முடியாதபடி அதை நிமித்தம் கண்ணீரின் வாழ்க்கையில இருப்பார்களானால் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே விடுதலை ஆவதாக. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை என்று சொன்னீரே. இதை பார்த்து கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையில எந்த மாந்திரிக சூனிய கற்று நிமித்தம் கட்டப்பட்டு விடுதலை ஆக முடியாதபடி காணப்படுகிறார்களோ, என் இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆகட்டும். எப்போது அற்புதம் நடக்கட்டும். எப்போதே சுகம் உண்டாகட்டும். அப்பா, ஒவ்வொரு கர்த்தர் தொடுவீராக. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிப்பீராக. கடன் பிரச்சனை நிமித்தம் தவித்துக் கொண்டிருக்கூடிய வாழ்க்கையை கர்த்தாவை கண்ணோக்கி பாரு. அந்த கடன் பிரச்சனைந்து ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுப்பீராக. இது நிமித்தம் அனுதினமும் வாழ்க்கையில கண்ணீரின் வாழ்க்கையில போய் கொண்டிருக்கிறது. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அந்த கடன் பிரச்சனை கர்த்தர் விடுதலையை கொடுக்க முடியும். அந்த கடனை சீக்கிரம் அடைத்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக ஐயா. இன்னும் என்ன எதிர்பார்ப்புகளின் நிமித்தம் காத்திருந்து ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போய் கண்ணீரின் வாழ்க்கையிலே கடந்து போய் கொண்டிருக்கிறார்களோ, அத்தனை கண்ணீரின் வாழ்க்கையை கர்த்தர் இந்த நாளிலே துடைத்து அவருடைய கண்ணீரை எல்லாம் துடைத்து அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஆய்கொள்ள செபிக்கிறேன்பா. உங்க வல்லமையின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையின் கர்த்தாவை நீர் அற்புதங்களையும் அதிசயங்களை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.